பிரித்தானிய கடவுச்சீட்டு கட்டணங்கள் நாளை முதல் அதிகரிக்கப்பட உள்ளதால் கூடுதல் கட்டணத்தை தவிர்க்க விரும்புவோர் இன்றைய தினத்திற்குள் விண்ணப்பிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முதன்முறையாக ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் 100 பவுண்டுகளை தாண்ட உள்ளது. புதன்கிழமை முதல் பெரியவர்களுக்கான ஆன்லைன் விண்ணப்ப கட்டணம் 94.50 பவுண்டிலிருந்து 102ஆகவும், குழந்தைகளுக்கான கட்டணம் 61.50 பவுண்டிலிருந்து 66.50 பவுண்டாகவும் உயர்கிறது. தபால் மூலம் விண்ணப்பிப்பவர்களுக்கு பெரியவர்களுக்கு 115.50 மற்றும் குழந்தைகளுக்கு 80 பவுண்ட் என கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. அவசரமாக ஒரு நாளில் கடவுச்சீட்டு பெறும் பிரீமியம் சேவைக்கான கட்டணம் 222 பவுண்டிலிருந்து 239.50 பவுண்டாக அதிகரிக்கப்பட உள்ளது. வெளிநாடுகளிலிருந்து விண்ணப்பிக்கும் பிரித்தானிய குடிமக்களுக்கான கட்டணங்களும் இதற்கேற்ப உயர்த்தப்படுகின்றன. பிரித்தானிய ஐரோப்பிய ஒன்றியத்திலிருந்து வெளியேறிய பிறகு ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்பவர்கள் தங்களது கடவுச்சீட்டு 10 ஆண்டுகளுக்குள் வழங்கப்பட்டதாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் திரும்பும் திகதியிலிருந்து குறைந்தபட்சம் 3 மாத கால அவகாசம் கடவுச்சீட்டில் இருக்க வேண்டும். இந்த கட்டண உயர்வு மூலம் கிடைக்கும் வருவாய் பொது வரி பணத்தை சார்ந்திருக்காமல் கடவுச்சீட்டு வழங்கும் துறையின் செலவுகளை சமாளிக்க உதவும் என்று அரசு விளக்கம் அளித்துள்ளது. செவ்வாய்க்கிழமை நள்ளிரவுக்குள் விண்ணப்பிப்பதன் மூலம் கூடுதல் செலவை தவிர்க்கலாம். கோடைகால விடுமுறை பயணம் மேற்கொள்பவர்கள் கடைசி நேர நெரிசலை தவிர்க்கவும் ஏமாற்றத்தை தவிர்க்கவும் முன்கூட்டியே விண்ணப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். வரும் மணி நேரங்களில் விண்ணப்பங்கள் குவியும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.